வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மரத்தோட பெயர் வந்து மேஃப்ளவர் அப்படின்ற, அதாவது தமிழில் செங்கொன்றை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மயிர் கொன்றை அப்படின்ற வேறு பயிர்களும் இருக்குங்க. இந்த மரம் வந்து வெப்ப வலய பகுதிகளை சேர்ந்த ஒரு பூக்கும் வகை தாவரக்கூடிய மரமாகும். இதுக்கு வந்து வேறு பெயர் பார்த்திங்கன்னா மயிர் கொன்றை, செங்கொன்றை, மே மாத பூ மரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டு வருதுங்க. இது வந்து கடும் பச்சை நிற இலைகளையும் அவற்றில் பின்னணியில் கொத்து கொத்தாக பூத்து குலுங்குற ஒளிரும் செம்மஞ்சள் நிற பூக்களையும் இந்த மரத்துக்கு மிகுந்த கவர்ச்சியை தருங்க. இதனால் இந்த மரம் உலகில் அழகிய மரங்களில் ஒன்றாக கருதப்படுது. இந்த செம்மயிர் கொன்றை மரம் வந்து மடகாஸ்கர் தீவை தாயகமாக கொண்டுள்ள ஒரு மரம்னு சொல்லாங்க. இங்கே இது மேற்கு கலகாசி காட்டுப்பகுதிகளில் காணப்படக்கூடிய ஒரு மரம். அதாவது காட்டுப்பகுதிகளை பொறுத்தவரை இது அழியும் ஆபத்து கொண்ட மரமாக கருதப்பட்டாலும் பிற பகுதிகளில் இது பெருமளவு அலங்கார தாவரமாக வளர்க்கப்படுதுங்க. இதோட அழகிய பெருமானத்தையும் விட இது ஒரு பயனுள்ள ஒரு நிழல் தரும் மரமும் கூட இருக்குதுங்க. அதாவது இது ஏறத்தாழ ஒரு 5 மீட்டர் உயரம் வளர்ந்ததுமே அடர்ந்த இலைகள் கொண்ட மேற்பகுதி நல்ல குடை போல் பறந்து காணப்படுவது இதற்கு காரணம்னு சொல்லலாம். அதாவது இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான வறண்ட பருவ காலத்தை கொண்ட பகுதிகளில் வறட்சியின் போது இலைகளை உதிர்த்திரும். ஏனைய இடங்களில் இது நல்லா பசுமையாக இருக்குங்க. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இது நல்லா அழகிய மனதை கொள்ளக்கூடிய அளவுக்கு மரத்தை பார்க்கணுன்னு உங்களால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது நல்லா பூ பூக்குங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம இயந்திர வாழ்க்கைக்கு மத்தியில் கொஞ்சம் நேரம் இது நின்று இதை ரசித்தா போதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மலர் வந்து செம்மயிர் கொன்றை பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா டெலோனிக்ஸ் ரெஜியா. அதாவது இந்த பூக்கு வந்து மே மாதங்களில் மட்டும் அதிகமாக பூக்கிறதுனால இந்த மரத்திற்கு மே ஃப்ளவர் ட்ரீ அப்படின்னு கூட பெயர் வந்திருக்கு. இந்த அழகிய மே மாதத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த செங்கொன்றை மலர்களை நீங்கள் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சிறுநீர் தாரை தொற்றுகளை போக்கக்கூடியதும் மூட்டு வலியை குணப்படுத்த தன்மை கொண்டது இந்த மரம். அதாவது தோல் நோய்களை சரி செய்ய வல்ல செங்கொன்றை வந்து அது கோடை காலத்தில் பூத்து குலுங்கும் மரம் தான் இந்த செங்கொன்றை. இதை எப்படி பண்ணலாம், எப்படி வந்து சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மருந்து தயாரிக்கலான்னு பார்த்திங்கன்னா செங்கொன்றை மலர்கள், பனங்கற்கண்டு இதை ரெண்டையும் வச்சுட்டு, அதாவது ஒரு பாத்திரத்தில் செங்கொன்றை பூவோட இதழ்களை ஒரு 10லேருந்து 15 வரை எடுத்துக்கிட்டு இதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து 1 டம்ளர் நீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதை வடிகட்டிட்டு காலை மாலை வேளைகளில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் தாரையில் ஏற்படுற அழற்சி, தொற்று நோய் இதெல்லாம் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் தாரையில் ஏற்படுற அடைப்பு, வலி இதெல்லாமே சரியாகுங்க. இந்த சேத்து புண்கள்லாம் குணப்படுத்தும் மருந்து தயாரிக்கிறவும் இந்த பூ பயன்படுது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த செங்கொன்றை பூக்கள், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டையும் வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதோட அரைச்சி வச்சுருக்கிற செங்கொன்றை பூக்களோட பசையை சேர்த்து நல்லா தைல பசத்துக்கு நல்லா காய்ச்சிடணுங்க. இதை வடிகட்டி சேற்று புண்கள் மீது பூசி வந்தோம்னா புண்கள் வந்து ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் பூஞ்சை காளான்களின் தோலில் ஏற்படுற படை, சொறி, சிரங்கு, சோரியாசிஸ் இதெல்லாம் சரியாகுங்க. தோலுக்கு நல்லா பழைய ஆரோக்கியத்தை கொடுக்கும். விரல் இடுக்கில் ஏற்படுற அரிப்பையும் இது போக்கும். இந்த செங்கொன்றை இலைகளை பயன்படுத்தி தசை, மூட்டுகளில் ஏற்படுற வலி, வீக்கத்தை போக்கும் மருந்துதை கூட தயாரிக்கலாங்க. இதை எப்படி தயாரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா செங்கொன்றை இலைகள் இருக்கு இல்லையா, அதை விளக்கெண்ணெயை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் விளக்கெண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் செங்கொன்றை இலைகளை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இளம் சூட்டோடு கட்டி வச்சோன்னா மூட்டு வலி, வீக்கம் இதெல்லாம் குறையுங்க. செங்கொன்றை வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. அதாவது இதோட இலைகள், பூக்கள் எல்லாமே மருந்தாக நமக்கு பயன்படுது. எளிதில் கிடைக்கக்கூடிய செங்கொன்றையை நம்ம பயன்படுத்தி நம்மளோட உடலுக்கு நல்ல நலன் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உயர் அழுத்த பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது தாங்க. மனதில் ஏற்படுற சிக்கல், ஹார்மோன் குறைபாட்டை குறைக்கிறதும் இது சரி பண்ணுது. அதாவது பார்த்திங்கன்னா காது வலிக்கு சரியாகணுன்னா இந்த செங்கொன்றை பூவை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி எடுத்துகிட்டு இந்த 50 மில்லி நல்லெண்ணெயில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு மிதமான சூட்டில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட இந்த செங்கொன்றை பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு பிறகு நல்லா நீரை நன்கு நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணுங்க. அப்படி எடுத்துட்டு அந்த எடுத்தப்பட்ட அந்த தைலம் இருக்கும், அந்த தைலத்தை வந்து இரவு நேரத்துங்களில் 1 அல்லது 2 சொட்டுகளை காதில் விட்டிங்கன்னா காது வலி உடனே சரியாகிடும். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.